அண்மைச் செய்தி. மணப்பாறை சிபிஎஸ்இ பள்ளியில் சிறுமியிடம் அத்துமீறிய விவகாரத்தில் 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பள்ளியின் தாளாளரின் கணவர், தாளாளர், முதல்வர், துணை தாளாளர், தலைவர் என 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களுடன் நீராடும் ஒரு செய்தியாளர் கதிரவன். வணக்கம் கதிரவன், மேலும் விவரம். வணக்கம் ஜெஸ்டி. திருச்சி மாவட்டம் மணப்பாறைப்பட்டி பகுதியில் உள்ள ஸ்ரீ குரு வித்யாலயா என்ற சிபிஎஸ்இ பள்ளி மற்றும் மெட்ரிகுலேஷன் பள்ளி 2 பள்ளிகள் செயல்பட்டு வருகிறது. இந்த 2 பள்ளிகளுமே 700க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் நேற்று பள்ளியின் தாளாளர் சுதாவின் கணவர் வசந்தகுமார் என்பவர் 4ஆம் வகுப்பு படிக்கும் மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதனால் அந்த மாணவி அவரது பாட்டியிடம் தெரிவித்துள்ளார். அந்த பாட்டியானது அங்கு அவர் உறவினரிடம் தெரிவித்து உறவினர்கள் அனைவரும் நேற்று மாலை பள்ளிக்கு சென்றுள்ளனர். பள்ளிக்கு சென்று கேட்டபோது அவர்கள் முன்னுக்கு பின்னாக பதில் சொல்லியுள்ளனர். மேலும் இந்த பகுதியில் சிசிடிவி காட்டுங்கள் என கூறியுள்ளனர். சிசிடிவி பார்த்தபோது அந்த வசந்தகுமார் என்பவர் அந்த மாணவியிடம் மேலே கை போடுவது போன்ற சிசிடிவி இருந்துள்ளது. இதில் ஆத்திரமடைந்தவர்கள் பள்ளி தாளர் சுதா மற்றும் வசந்தகுமாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் ஆத்திரத்தில் அங்கிருந்து 100க்கும் மேற்பட்டோர் திடீரென குவிந்ததால் அந்த பகுதியில் உள்ள கார் மற்றும் உள்ளிட்ட பொருட்களை, அதாவது பள்ளியில் பாதுகாவலர் அறை உள்ளிட்ட பொருட்களை அடித்து நொறுக்கினர். மேலும் 5 பேர் இது சம்பந்தமாக இந்த பள்ளி நிர்வாகிகளை கைது செய்ய வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து நள்ளிரவில் போராட்டத்தில் ஈடுபட்டதால் திருச்சி திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலை போராட்டத்தில் ஈடுபட்டனர். 1 மணி நேரத்துக்கு நடைபெற்ற போராட்டத்தால் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது. மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அங்கு பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை கைது செய்தனர். இந்த நிலையில் 4 பேர், அதாவது பள்ளி தாளாளர், பள்ளி நிர்வாகி உள்ளிட்ட அதாவது மொத்தம் 4 பேரை போலீசார் கைது செய்தனர். அவர்களை கைது செய்து விசாரணை செய்து வந்த நிலையில் இன்று காலை அவர் பள்ளி, அதாவது முதல்வர் தலைமறைவாக இருந்த ஜெயலட்சுமி என்பவர், அவரை பள்ளி மணப்பாறை காவல் நிலையத்தில் அவர் சரணடைந்தார். அவரை போலீசாரும் விசாரணை நடத்தி வந்தனர். போராட்டத்தில் ஈடுபட்டும் பேச்சுவார்த்தை நடந்தது. தொடர்ந்து பள்ளி தாளாளர் சுதா, வசந்தகுமார் மற்றும் நிர்வாகி மாராட்சி, இளஞ்செழியன் உள்ளிட்ட 5 பேரை போலீசார் கைது செய்தனர். இந்த நிலையிலிருந்து இன்று வழக்கம் போல் பள்ளிக்கு மாணவி வந்தனர். அவர்கள் இன்று வர வேண்டாம் என திங்கட்கிழமை வர வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளனர். இந்த நிலையில் இன்று காலை மாவட்ட கல்வி அலுவலர் பேபி, மாவட்ட குழந்தை நல பாதுகாப்பு அலுவலர் ராகுல் காந்தி உள்ளிட்ட கல்வி அதிகாரிகள் பள்ளியில் சென்று பள்ளி மாணவி மற்றும் அவரது பெற்றோரிடம் தனித்தனியாக விசாரணை நடத்தினர். பள்ளி அதாவது அந்த மாணவி மட்டும் இல்லாமல் மற்றொரு மாணவி, 5ஆம் வகுப்பு மாணவியும் அவர்களிடம் புகார் தெரிவித்துள்ளார். அவர் மேலே கை வைப்பதும் இந்த மாதிரி போன்ற சில்மிசத்தில் ஈடுபட்டதாக அவர் தெரிவித்துள்ளனர். இதனால் 2 பேர் சிறுமிகள் தெரிவித்ததால் அடிப்படையில் 5 பேரை கைது செய்தனர். இதில் வசந்தகுமார் உடல்நிலை குறைவால் திருச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த பகுதியினால் இதனால் இந்த பள்ளி வளாகத்தின் முன்பு 50க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். மாவட்ட குழந்தை நல அலுவலர் தற்போது நம்மளும் தெரிவித்த பொழுது 2 மாணவி மட்டும் தற்போது தெரிவித்துள்ளனர். மேலும் திங்கட்கிழமை பள்ளி ஆரம்பித்தவுடன் அந்த 5ஆம் வகுப்பு 4ஆம் வகுப்பு உள்ள மற்றும் அனைத்து மாணவிகளுமே தனித்தனியாக விசாரணை நடத்தப்படும் என தெரிவித்துள்ளனர். இந்த பள்ளியிலே அதாவது ஆசிரியர்கள், அதாவது 30க்கும் மேற்பட்ட ஆசிரியரிடமும் இவர்கள் தனித்தனியாக விசாரணை நடத்தினர். என்னென்னலாம் நடந்தது உங்களுக்கு தெரியுமா என்பது குறித்தெல்லாம் விசாரித்தனர். தொடர்ந்து இவர்கள் பள்ளி நிர்வாகிகள், தாளாளர், முதல்வர் என 5 பேரை போக்சோ சட்டத்தில் கைது செய்தனர். திருச்சி மாவட்ட கல்வி பேபி, திருச்சி மாவட்ட குழந்தை நல ராகுல் காந்தி தலைமையிலான அதிகாரிகள் இந்த பகுதியில் விசாரணை நடத்தி கிட்டத்தட்ட காலையில் வந்தவர்கள் 5 மணி நேரத்திற்கு மேலாக பள்ளி ஆசிரியர் மற்றும் பாதிக்கப்பட்ட மாணவி அவர் பெற்றோரிடம் விசாரணை நடத்தி வந்த நிலையில் 5 பேரை கைது செய்துள்ளனர். 5 மாத விசாரணைக்கு பிறகு தற்போது அவர்கள் இந்த வளாகத்தை ஒட்டி சென்று திங்கட்கிழமை மறுபடியும் பள்ளி ஆரம்பித்தவுடன் பள்ளி அன்று பள்ளி குழந்தைகளை ஒவ்வொருவரை தனித்தனியாக விசாரிக்க உள்ளனர். விவரங்களுக்கு நன்றி கதிரவன்.